சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று சந்தித்து உள்ளார். இரவு 8 மணி அளவில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சுமார் 1 மணி நேரம் நீண்ட இந்த சந்திப்பில் இருவரும் தற்கால அரசியல் சூழல் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான முன்னெடுப்புகளை செய்தபோது தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று ரஜினிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சீமான். இதனால் சீமானுக்கும் ரஜினிக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலவியது. கடந்த 8ஆம் தேதி சீமானின் பிறந்த நாளில் அவரை சந்திக்க ரஜினி விரும்பியுள்ளார். இதற்கு முக்கிய காரணம், வேட்டையின் படம் குறித்து சீமான் தன் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். அதில் ரஜினியின் நடிப்பு குறித்தும் பாராட்டி எழுதியிருந்தார். இந்த பதிவை பார்த்த ரஜினிகாந்த் சீமானை தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்ததுடன் இருவரும் ஒரு நாள் நேரில் சந்தித்து பேச ரஜினிகாந்த் விருப்பமும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பிறந்தநாள் கடந்த 8ஆம் தேதி வந்தது. அப்போது நடிகர் ரஜினிகாந்த் சீமானை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க விரும்பினார். ஆனால் கூலி திரைப்பட ஷூட்டிங்கில் ரஜினிகாந்த் பங்கேற்றதாலும் சீமானும் பல்வேறு கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்றதாலும் அன்றைய தினம் இருவரும் சந்திக்க முடியாமல் போனது. இந்நிலையில்தான் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் இல்லத்திற்கு சீமான் நேரில் சென்று சந்தித்து உள்ளார். இரவு 8 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நீடித்து உள்ளது. குறிப்பாக இருவரும் மனம் விட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் பேசியுள்ளனர். திமுக ஆட்சி குறித்தும், விஜய் அரசியல் மாநாடு மற்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தெல்லாம் பேசியதாக கூறப்படுகிறது.